2 பொண்ணுங்க கொடுத்த புகார்ல சிக்கிய பலே ஆசாமி, உன்னோட ரீலு அந்து போச்சு. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல பெண்களை ஏமாற்றிய வழக்கில் மிஸ்டர் வேர்ல்டு பட்டம் பெற்றவரும் இன்ஸ்டாவில் பிரபலமானவருமான மணிகண்டன் மீது மகளிர் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இதனை அறிந்து தலைமறைவாகிவிட்ட மணிகண்டனை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காட்டுப்பாக்கத்தில் சொந்தமாக ஜிம் வைத்து நடத்தி வருகிறார் இந்த மணிகண்டன். கடந்த 3 வருடங்களுக்கு முன் மணிகண்டன் ஏற்கனவே கவிதா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் சந்தியா என்ற பெண்ணுடன் நெருங்கி பழகிய நிலையில் அவர் பணத்திற்காகத்தான் தன்னிடம் நெருங்கி பழகுகிறார் என அறிந்து பண மோசடியில் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஆனழகன் மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொதுவாகவே ஜிம்மிற்கு வரும் பெண்களையும் இன்ஸ்டாகிராமிலும் தனது உடலமைப்பை காட்டி மயக்கி பெண்களிடம் மணிகண்டன் பணம் பறிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக சந்தியா குற்றஞ்சாட்டி இருந்தார். அதனையும் தாண்டி பண மோசடி குற்றச்சாட்டில் சிறையில் இருந்த மணிகண்டனை மனைவி கவிதா ஜாமீனில் எடுத்தார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த மணிகண்டன் தனது மனைவி கவிதாவுடன் வசித்து வந்த நிலையில் கொஞ்ச நாள் அடங்கி இருந்தவர் மீண்டும் தன் வேலைகளை காட்டத் தொடங்கினார். ஒரு நாள் யூடியூபில் கணவர் மணிகண்டன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை பார்த்த மனைவி கவிதாவுக்கு அதிர்ச்சிக்குள்ளானது. தனது மனைவி என வேறொரு பெண்ணை மணிகண்டன் காண்பித்ததால் கவிதா அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக கவிதா கணவர் மணிகண்டனிடம் கேட்டபோது மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை சற்றும் எதிர்பாராத கவிதா இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் மணிகண்டன் மீது புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த புகார் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே காவல் நிலையத்தில் அளித்த புகாரை வாபஸ் பெறுமாறு மணிகண்டன் கவிதாவை துன்புறுத்தியும் மிரட்டியும் இருக்கிறார். இதனால் மனமுடைந்த கவிதா கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக கடிதம் எழுதிவிட்டு கடந்த மாதம் அதிகளவு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் இணையத்தில் பேசு பொருளாக மாறியது. இதனிடையே ஆபத்தான நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவிதா கணவர் மணிகண்டன் மீது வரதட்சணை கொடுமை மற்றும் தன்னை விட்டு வேறொரு திருமணம் செய்து கொண்டு மோசடி செய்ததாக ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் பெண்களை ஏமாற்றிய புகாரின் அடிப்படையில் சென்னையை சேர்ந்த மணிகண்டன் மீது போலீசார் தனித்தனியாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை அறிந்த மணிகண்டன் தற்போது தலைமறைவாக உள்ள நிலையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அவரை போலீசார் தேடி வருகின்றனர்.